ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று நைட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் அவங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது, சார் நான் வந்து இதில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணலாமா, இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு. மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொல்லி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அப்போது உங்களுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கூட ஆப்போசிட்டில் உங்களோட பதிவுகள் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்ஸ்டண்ட்டாக காலங்காத்தால் வந்து வாய்ஸ் கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். சாரி ஃபார் தட். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிப்ளை கொடுக்கலாம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கமெண்ட்டில் எல்லாரும் கொடுத்தா போய் சேராது. எல்லாருக்கும் கமெண்ட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு புரியாது. எதுக்காக ஜஸ்ட் நோ அப்படின்னு சொல்லிடலாம், எஸ்ன்னு சொல்லிடலாம், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். ஆனால் எதுக்காக என்னென்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்த டைம் இந்த தவிர அவங்க பண்ணாமல் இருக்க முடியும். ஓகே, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு புரிய வரும். ஏன்னா ஒரு தப்பு வந்து 2 டைம் 3 டைம் 5 டைம் 10 டைம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 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 பழகிட அந்த அப்படியே பண்ணி அது திருந்த மாட்டாங்க, அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. அதே தப்பு தான் அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் பொசிஷன். இதில் நான் 2010, 12 அந்த டைமில் நான் பண்ண தப்பு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட் மேலே போக சொல்ல வந்து அவங்களுடைய பதிவுகள் என்ன கீழே வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்களோட பெரிய மிஸ்டேக்ஸு. அது ஒரு அடிக்ஷனாகவும் மாறிடுது. ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஆனால் இது எல்லாமே ஆப்போசிட் சைடு தான் கமெண்ட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் 20,000 புட்டை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், வாங்கி வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு மேலே போகிறன்ற பிளானில் போயிட்டு க்ளீனாக தெரியுது. அதில் ஒன்றும் போகாமல் அப்படின்னு இல்லை. மார்க்கெட் சார்ட்டை பார்த்தா தெரியுது உங்களுக்கு மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளானில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாமா அப்படின்னா எப்படி முடியும்? இப்போ நான் இங்கேருந்து ஒரு 10 லைன் ட்ராப் பண்ண வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த 10 லைனை ட்ராப் பண்ணுறேன். மார்க்கெட்டு இங்கே 10 லைனை 2 சப்போர்ட்டு கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் வச்சுங்க. ஓகே, ஸோ 26,000 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 26,000 வருது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு 26,000 இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஜனவரி 13 எக்ஸ்பைரி சார் நான் வாங்கியிருக்கிறது அப்படின்றீங்க. இப்போ அதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 70லேருந்து 80 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போது 70லேருந்து 80 ரூபாய் ப்ரீமியம் வாங்கினது எங்கே பாருங்கள், எங்கே வாங்கிக்கிற 70லேருந்து 80 ப்ரீமியம் சம்வேர் எங்கே இருக்குது இந்த இடத்துல. அப்போது மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெரிய நியூஸ் நடந்தாலோ ஏதாச்சும் ஒரு சம்பவம் அந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தால் தான் அந்த லெவல் தாண்டி உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வரலும் பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்குது தவிர மேலே போகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்போது ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. எல்லாருமே வந்து அவங்களுடைய இதுவை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் விஷயம் கூட உங்களுக்கு நேற்று ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அப்போவும் அவங்களுக்கு புரியல. அதுக்கு முன்னாடியும் போட்டிருந்தேன். கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நான் மார்க்கெட் கீழே வரும். புட்டில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே வர விருப்பப்படாது. மார்க்கெட் மேலே தான் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எந்த தைரியத்தில் வந்து அவ்வளோ குவான்டிட்டி ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு வெயிட் பண்ணியிருக்கீங்க தெரியல. ரைட்டு, இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. சப்போஸ் நீங்கள் நினைக்கிற ப்ரைஸ் வந்து 26,000 வருதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வருது. இந்த 10 லைன் கிட்ட வருது. இப்போது இந்த ஏரியாவில் ப்ரைஸ் எங்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களுடைய கேபிட்டல் 0. இப்போ 32 ரூபா இருக்குது இல்லையா உங்கள் ப்ரீமியம்மு. மார்க்கெட் இங்கே ட்ராவல் பண்ணாலும் 0, இங்கே ட்ராவல் பண்ணாலும் 0, இங்கே ட்ராவல் பண்ணாலும் 0, இங்கே ட்ராவல் பண்ணாலும் 0. இந்த 26,000க்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ தான் இந்த மாதிரி மேலே கீழே என்ன ட்ராவல் பண்ணாலும் உங்களுடைய பணம் வந்து 0. இது ஆப்ஷன் நேச்சர் இது. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் காலில் ஒரு வேளை வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் யோசிக்கலாம். கால் சைடில் நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் வீக்லியோ 10 நாள் 1 வாரம் எக்ஸ்பைரி வாங்கி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறது மிக மிக தவறான விஷயம். ஆப்ஷன் ப்ரீமியம் கரைஞ்சிட்ருக்கோம். உங்களுடைய வியூஸ் சரியாகவே இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் ஜனவரி 13 பார்த்தீங்கன்னா 2 சாட்டர்டே சண்டே வந்து ஸோ 4 நாள் அதிலே போயிடுது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் டேஸு மிச்சம் வந்து அதுக்கப்புறம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த சப்போஸ் ரொம்ப நியூஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கிராஷ் வந்தால் உங்களுக்கு லாபம் வரும். ஆனால் மிச்சப்படி லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த 26,000 தாண்டி கீழே போனால் தான் உங்களுக்கு லாபம் வரும். வெறும் 26,000 நின்றுட்டால் கூட உங்களுக்கு லாபம் வர போகிறது கிடையாது. என்னது, இந்த 26,000 நீங்கள் சொன்ன ப்ரைஸ் வந்தால் கூட உங்களுக்கு லாபம் வராது. ஏன்னா காஸ்ட்டு வர்றதுக்கே உங்களுக்கு நிறைய திணற வேண்டியிருக்குங்க. காஸ்ட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 25,900 கிட்ட வந்தால் உங்களுக்கு காஸ்ட்டே வரும். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து
இந்த இன்சைடில் ப்ராஃபிட் பண்ணலாம், இதனால் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது வந்து என்னுடைய தரப்பில் சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஓகே. அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டியில் கூட நிறைய பேர் வந்து சார் நான் புட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது தவறு. புட்டில் எதுக்காக ஹோல்டே பண்ணி தேய்மானம் ஒரு நாள் ஹோல்ட் பண்ண உங்களுக்கு அந்த பணம் வந்து தேயுது இல்லையா, உங்களுக்கு லாபம் எதுவும் வராது. நமக்கு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தால் தான் வந்து அந்த ட்ரெண்டிங்கில் நம்ம சம்பாதிக்க முடியுமே தவிர, இது மாதிரி அடுத்த வாரம் 10 நாள் 20 நாள் வாங்கி வச்சுட்டு பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இல்லை. ஓகே. ஸோ புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எதுவும் சொல்ல வரல. நான் வந்தால் இப்படி நடக்கும், வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது. இப்போ இந்த 26,000 உடச்சிட்டு கீழே போனால் ஓகே, அப்புறம் யோசிக்கலாம். இந்த இடத்துல வருமா வராதா, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் எங்கேயோ ப்ரைஸ் இருக்குது, அதுவும் ஆல் டைம் ஹையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேப் அப் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ப்ரீமியம் வந்து மொத்தமாக சான்ஸே இல்லை. இந்த இதில் மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரீமியம் கொஞ்சம் 26,400 2450 அந்த லெவலில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா உங்களுடைய ப்ரீமியம் 26,000 சப்போர்ட் எடுத்துக்கு வரும். எப்போ காலம் கடந்த பின்ன வந்து இன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்குதுன்னா ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதால் நீங்கள் ஹோல்ட் பண்ணதில் பிரயோஜனமே கிடையாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த மாதிரி பதிவுகள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வீடியோவாக ரெடி பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. நம்ம அடுத்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ.